ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட செகண்ட் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னும் ஒன்றே கால் மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையிலே போன ட்ரெயிலரை விட இதில் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கதை அதே தாங்க, போன டைம் என்ன கதை பார்த்தோமோ அதே கதை தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி தெரியுது. லைக் இன்னுமே கொஞ்சம் கூட டைனோசர்ஸ் எல்லாம் காட்டியிருந்திருக்காங்க. இன்னும் சில வித்தியாசமான லுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெயிலர் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட லேபை தான் காட்டாங்க. ஸோ அந்த லேபில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ஐலா நூப்ரர் அண்ட் ஐலா சோனார் அப்படின்ற 2 ஐலாண்டை தான் நம்ம பார்த்துருப்போம், ஜுராசிக் அண்ட் ட்ரையாசிக் பார்க்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னாடியே வேறு ஒரு தீவில் இவங்க ஆக்சுவலி இந்த டைனோசர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தீவு தான் இது. ஸோ இந்த தீவில் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஏகப்பட்ட புது மியூட்டடான டைனோசர்ஸை உருவாக்கி இருந்திருக்காங்க. அந்த சிஸ்டம் கூட பாருங்க, எல்லாம் மாடர்ன் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பழைய டெக்னாலஜி தான். அந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்க்ரீனில் யாரோ 2 பேர் டைனோசரை சுடுற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு தான் இவர் அலாரத்தாமுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஓடி வந்து எவரோ ஒருத்தர் மட்டும் உள்ள மாட்டிக்காரு. கதவை தோறன்னு சொல்லி கேட்கலையே. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் பின்னாடி இருந்து வந்து அவன் ஏதோ பேய் மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே ஒரு பயம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. லிட்டரலாக அந்த டைனோசர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தாங்க இருக்குது. ஒரு க்ரீப்பி ஃபீல் வரத்தான் செய்யுது. ஆனால் அந்த டைனோசர் கையை பாருங்களேன், அப்படியே அந்த ஆளை பிடிச்சி தூக்குதுங்க. லிட்டரலாக அது பெருசாக இருக்குது. அதோட நகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மனுஷனோட ஹைட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவெஞ்சர்ஸ்க்கு இருக்கிற ஒரு நகம்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான டைனோசராக தான் காட்ட போகிறாங்க. இந்த டைனோசர் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. என்ன கேட்டால் இதை படம் முழுக்க இண்டாமினஸ் ரெக்ஸ் மாதிரி ப்ரீஃபாக யூஸ் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது காட்டுற சீன்லாம் கொஞ்சம் பயங்கரமாக காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டரே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி காட்ஜிலா படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர். அதுலேயே காட்ஜிலா லைட்டாக கொஞ்சம் அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ஒரு டார்க் டோனில். இங்கேயும் அதே மாதிரி ஒரு டார்க் டோனில் ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டைனோசரே பார்க்கறது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே பேர் கூட போட்டிருக்காங்க பாருங்களேன், டீரெக்ஸ்னா என்னடா டார்க் ரெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டீரெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் டிஸ்டார்டஸ் ரெக்ஸ், டைரானோசாரஸ் ரெக்ஸ் மாதிரி இது டிஸ்டார்டஸ் ரெக்ஸ். ஸோ இந்த டைனோசருக்கு இதான் பேர் கொடுத்துருக்காங்க. பேர் டீரெக்ஸ்ன்ற போது கேட்சியாக இருக்குது. ஆனால் ஐரெக்ஸை விட இந்த டீரெக்ஸ்ன்றது சொல்லும் போது நல்லா இருக்குது. ஸோ இந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக காட்டுறது இந்த சீனில். அடுத்து பார்த்தீங்கன்னா டங்கன் அந்த ரெட் ஃப்ளாஷ் வச்சிருக்க சீனில் தான். அண்ட் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அதோட கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் வே லுக் நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. அதோட முகம் அப்பயும் ஃபுல்லாக தெரியல, பட் பார்க்குறதுக்கு அப்பயும் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. இதோட லுக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸில் வர அரன் கார், அப்புறம் நம்ம பிரெடேட்டரில் வர அந்த ஜீனோமாஃபோட இதை வச்சு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்களா. பிரெடேட்டர் சொன்ன வந்து ஞாபகம் வந்துச்சு. பிரெடேட்டர் ஆஃப் கில்லரோட ட்ரெய்லர் வேறு இப்போ ட்ரெய்லர் 2 ரிலீஸ் இருக்குது. அதை நான் அப்புறம் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட பிரேக் டவுன் பார்த்துடலாம். அதோட மூஞ்சி தான் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. கண் எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குன்னே தெரில. பட் ஓவரால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் அந்த டீரெக்ஸ் வரதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த குட்டி ட்ரைசரடாப்ஸ் ஒன்று இருந்துச்சுல, அது ஆல்ரெடி சென்ஸ் பண்ணிருச்சுங்க. அந்த குட்டி ட்ரைசரடாப்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயத்தில் நடுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அதுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டைனோசர் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இந்த குட்டிக்கு கூட தெரிஞ்சிருக்கு அந்த டைனோசர் எவ்வளோ பயங்கரமானது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற டைனோசர்ஸ்லாம் இதை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும் போல் இருக்கு. அண்ட் இதே இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டீரெக்ஸையும் காட்டியிருப்பாங்க. 2-3 டீரெக்ஸ் வரப்போறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2-3 டீரெக்ஸ், மோசோசாரஸ், அப்புறம் 3 ஸ்பைனோசாரஸ், ஏகப்பட்ட டைனோசர் இருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டாப்பா இது எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் கண்டிப்பாக அந்த டீரெக்ஸ் தான் இருக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக அந்த டீரெக்ஸை பார்த்து பயப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீவுக்கு வந்துருக்கூடாது, இதெல்லாம் அடிக்கடி வாழ்க்கையில் பார்க்கறது கிடையாது, இதெல்லாம் இப்போவே பார்க்கறது கிடையாதுடா, வாடா அந்த லேபுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக லேபுக்கு போகிறாங்க. எகைன் நான் போன ட்ரெயிலர் பிரேக் டவுன்லேயே சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட கதையை ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம், நீர், காற்றுன்னு இந்த 3 இடத்துலையுமே இருக்கிற அந்த டைனோசர்ஸோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஒரு மருந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு கேட்கறதுக்கு ஏதோ ஒரு கேமோட கதை மாதிரி இருக்குல்ல, பட் இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த தீவுக்கு வராங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லேபுக்குமே போகிறாங்க. அந்த லேபில் பாருங்களேன் 2 தலை இருக்கிற இருக்கிற ஒரு ரேப்டார்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ வித்தியாசமாக இது உருவாக்கி இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கிற ஒரு ரேப்டர் மாதிரியான உயிரினத்தை காட்டியிருந்திருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட பேர் மியூட்டடான்ஸ். ஸோ இதோட பேர் ஆல்ரெடி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் இந்த மியூட்டடான். அதுக்கு 2 தலை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு இந்த ஒரு தலை தான் இருக்குது. அது இந்த ஃபேமிலியை அட்டாக் பண்ண எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அதை தசமாத்தி விட்டுறாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் கொடூரமான டைனோசர்ஸ்லாம் இருக்கும் போல். ஐ திங்க் அதோட ரெக்க பறக்கிறதுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைடு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமோ என்னவோ. இதால் ரெக்க அடிச்சு பறக்க முடியாது. மேபி மேலேருந்து ஜம்ப் பண்ணி கிளைடு மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெக்கையை பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ ஒரு வவ்வாலோட ரெக்க மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. கண்டிப்பாக டைனோசர் பார்த்தீங்கன்னா பாசிபிளி வெறும் இந்த கிளைடு மட்டும் தான் பண்ண முடியும்னு நம்புறேன். அண்ட் அந்த ஃபேமிலி பற்றி சொல்லும் போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தீவுக்கு இந்த ஃபேமிலியுமே வந்து மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி வந்து மாட்டினாங்க ஏதுன்னு தெரியல. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பாசிபிளி இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கலாம். வெக்கேஷன் போகிறதுக்கு உங்களுக்கு வேறு ஐலாண்டே கிடைக்கலையாடா, இதான் கிடைச்சதா. ஸோ இந்த தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மொத்தமாக மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஒரு டீரெக்ஸ் அவங்கள துரத்துது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டீரெக்ஸ் நீச்சல் அடிக்கிற சீன்லாம் பார்க்குறாங்க. ஸோ இத்தனை வருஷமாக நம்ம எந்த இடத்துலையும் பார்க்கல. ஆனால் இந்த சீனில் நம்ம டீரெக்ஸ் தண்ணியில் நீச்சல் அடிச்சு போயிட்டுருக்கு. நீந்தி போய் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர பிடிக்க ட்ரை பண்ணுது. பட் எப்படியும் அங்கே இந்த எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பாசிபிளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரீப்பியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பார்ட் கொடுத்த அந்த ஒரு ஹாரர் வைப்பை கண்டிப்பாக இந்த படமும் கொடுக்கும் நம்பலாம். சேம் ரைட்டரில். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எழுதியிருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. அண்ட் ஒரு சீன் டங்கனுமே சொல்லுவார், நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. தக்காளி உங்களை
காப்பாற்றுறதுக்கு அங்கே ஆள் இல்லடா, நீங்கள் எப்போ அந்த ஃபேமிலியை காப்பாற்றிங்கன்னு தான் கேட்க தோணுது. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிறாங்கன்றதா கதையாக இருக்கணும். ஸோ இவங்க இங்கே வந்ததுக்கு பாசிபிளி என்ன காரணமாக இருக்கலாம்னா, ஒரு சீனில் பாருங்களேன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா பேராஷூட்லேருந்து பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே அங்கேயே பார்த்தீங்கன்னா செத்துருக்காரு வித் கையில் துப்பாக்கியோட. ஸோ மனுஷன் எப்படிங்க வந்தார், எப்படிங்க செத்தாருன்னு தெரில. பட் ஜுராசிக் பார்க்கோட தேர்ட் பார்ட்டில் இதே மாதிரி தான் ஒரு சீன் வந்திருக்கும். ஒருத்தர் இதே மாதிரி தான் பேராஷூட்டில் போய் மாட்டியிருப்பாரு. உள்ளுக்குள்ள ஒரு பையன் ரொம்ப நாளாக எஸ்கேப் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஸோ பாசிபிளி இதுவுமே அது மாதிரி தான் இருக்கணும். இங்கே யாரோ ஒருத்தர் வந்து மாட்டிக்க, மேபி இந்த ஃபேமிலி அவங்கள ஒரு வேளை தேடி வந்திருக்கலாம். அப்படி கூட படம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சீனில் இந்த கொஜல் கோட்டஸோட முட்டை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல போயிருந்திருப்பாங்க, முட்டையிலேருந்து டிஎன்ஏ எடுக்கலான்னு. ஏன்னா பறக்கிற ஒரு டைனோசரோட இடத்துலேருந்து எப்படி டிஎன்ஏ எடுக்க முடியும்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட முட்டையிலேருந்து அந்த டிஎன்ஏ எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த கொஜல் கோட்டஸ் வர அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை நடக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்க்கணுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட மெயின் அந்த ஒரு ஹாரர் பீஸாக இருக்க போகிறது பாசிபிளி அந்த டீரெக்ஸ். அந்த டீரெக்ஸ் மட்டும் நமக்கு ஒரு ஹாரர் வைப்பை கொடுத்து நம்மளை பார்க்கணும் பயன்படுத்தி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஜெயிச்சிருச்சு, அங்கேயே அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த மோசோசோரஸோட அதோட டிஎன்ஏ எடுக்க தான் பாசிபிளி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸோ ஓவரால் இதுதான் இந்த படமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அந்த டிஎன்ஏ எடுக்க போகிறாங்க, அங்கே இந்த பஞ்சாயத்துலாம் நடக்குது, டிரெக்ஸை பார்க்குறாங்க, ஓடுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோசோசோரஸ் பிளட் எடுக்க போக அங்கேயுமே ஒரு பிரச்சனையெல்லாம் நடக்குது. ஸோ பாசிபிளி இதுதான் இந்த படத்தோட ஓவராலான ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் தமிழ் டப் வருங்க. ஜுராசிக் பார்க் படம் தமிழ் டப்பில் வராமையா? நம்ம ஊர்லேயே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நமக்கு இதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை லைட்டாக கொஞ்சம் தட்டி விட்டாலே போதும், படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் நம்ம ஊரில். அண்ட் வாய்ஸஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்கறதுக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில வாய்ஸஸ் மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு ஐ திங்க் அவெஞ்சர்ஸில் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன், வேறு யாரோ வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ் டப்பிங்குமே நல்லா தாங்க இருக்குது. தமிழ் டப்பிங் வந்துட்டு படம் நம்ம டீசரை பார்த்து சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் தெரியும். டயலாக்ஸ்லாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ படத்தில் இதை கொஞ்சம் இன்னும் நிறைய கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.